அனைவருக்கும் வணக்கம். இப்போ அண்ணன் லாகவரான்ஸ் புதுசாக ஒரு தற்கொலை சிலது பேசியிருக்காரு, அது கொஞ்சம் பாருங்களேன். ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புதால் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா. என்ன பொறுத்த வரைக்கும் சார், நான் எது இருந்தாலும் மனசில் படுத்து ஓப்பனாக பேசுவேன். அது என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு தெருவுக்கு நம்ம புதுசாக போனாலும் தெருநாய் குலைக்கும், புதுசாக வந்திருக்கு, அந்த சில நாய் வந்து சில விஷயங்களை போடணும், சில நாய்க்கு பிரியாணி போடும், அதுக்கேற்ற மாதிரி நாய்க்கே இவ்வளோ இருக்குது, புதுசாக ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, அப்போது குறைக்கிறவங்களாம் சரி பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் கொடுக்கணும்னு. இப்போவே யாராவது 2500 கொடுங்க, 6 கேஸ் தரேன் நீங்கள் கொடுங்க, அதெல்லாம் கேட்குறாங்களா? இல்லை இலவச பஸ்ஸு தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு விட்றேன்னு சொன்னீங்க, தாய் மாமன் சீர் அண்ணன் சீர் இதெல்லாம் யாராவது இப்போ கேட்டு போராட்டம் பண்ணாங்களா? கரண்ட்டு வரல, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் மக்களை நீங்கள் யாரோட ஒப்பிடுறீங்க? நாய் கூட. பேயை வச்ச படம் எடுத்து நீங்களாம் எங்களை நாயின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் அடித்தவங்களாம் முதலமைச்சர் ஆகும் போது அடுத்து டான்ஸ் மாஸ்டர்லாம் அமைச்சர் ஆகக்கூடாதா?